Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப கிறிஸ்பியான பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நார்மல் தோசையை காட்டிலும் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. முக்கியமாக இதை பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சில டைம் தோசை ஊற்றும் போது தோசை எடுக்கிறதுக்கு வராது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த தோசையில் நீங்கள் எப்படி ஊற்றினாலுமே இது எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வரும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை கலரில் இருக்கும்ல அந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன், அரிசி வந்து 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நார்மலான பச்சரிசி தான் நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கழுவிக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் இந்த பருப்பை நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம இந்த பருப்பை ஊற வைக்கிற தண்ணியில் தான் இந்த பருப்பை அரைக்க போகிறோம், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம பருப்பு முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஓவர் நைட் ஊற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் இது நல்லா ஊறிடுச்சு. இந்த பருப்பும் அரிசியும் நல்லா எவ்வளோ உப்பி வந்திருக்கு பார்த்தீங்கல்ல. இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக அரைக்க முடியும், தோசையும் கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து இந்த தண்ணியோடு இல்லாமல் பருப்பையும் அரிசியும் மட்டும் இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைக்க போகிறோம். நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியை தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவு இஞ்சியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா தோசை வந்து முந்தையாக வரும், அதனால் கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வச்சுக்கணும். நம்ம நார்மல் தோசை ஊற்றுவோம்ல அதே மாவு கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு இரும்பு டவா சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சூடோட அளவை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தோசை கல்லுடைய சூடு அளவு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல் தொடச்சி எடுத்துட்டு நம்ம தோசையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவில் இருக்கணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நார்மல் நம்ம எப்பயும் தோசை ஊற்றுவோம்ல அதே போல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க ரேஷியோவில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோசை உங்களுக்கு ஃப்ளாப் ஆகாது, எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பெர்ஃபெக்டாக வரும். தோசை இது போல் ஊற்றினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம். ஒருவேளை நீங்கள் நான்ஸ்டிக் டவாவில் பண்ணுறீங்கன்னா எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காம ட்ரையாகவே சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய தோசை நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஷைனிங்காக நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. இதே போல் மீத இருக்க எல்லா தோசையும் நம்ம வார்த்து எடுத்துடலாம். இந்த தோசைக்கு நான் சொன்னது போல் தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு கார சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தினுடைய அளவை பொறுத்து நீங்கள் வரமிளகாயினுடைய அளவை கூட்டிக்கிறலாம். ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூடவே 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10-15 பூண்டு இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி சூடுபடுத்திக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கார சட்னி அப்படின்றதுனால நம்ம நல்லெண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையானது அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரது வரைக்கும் வெயிட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த சட்னி வத்திருச்சு. அதே போல் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியானா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ இது இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது இன்னும் நல்லா கெட்டியாயிருச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாசிப்பருப்பு தோசை கார சட்னி ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.